குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த மே 17 இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு செப்டம்பரில் காவிரி நதிநீர் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய போது தேனாம்பேட்டையில் உள்ள IOC நிறுவனத்தின் மீது கல்லெறிந்ததாக கூறி திருமுருகன் காந்தி, டைசன், இளமாறன் மற்றும் அருண்குமார் ஆகியோர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. பின்னர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அவர்களுக்கு இவ்வழக்கு தொடர்பாக இரண்டாவது முறையாக நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிந்ததை அடுத்து சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் திருமுருகன் காந்தி, டைசன் மற்றும் இளமாறன் ஆகியோர் நிறுத்தப்பட்டனர். இவர்களுக்கு வரும் ஜூலை 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி மோகனா உத்தரவிட்டார். இவ்வழக்கில் ஏற்கனவே அருண்குமார் பிணை பெற்றிருப்பதால் அவர் இன்று ஆஜராகவில்லை. நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமுருகன் காந்தி காவல்துறையினரின் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அடக்குமுறையை கண்டித்து முதலமைச்சர் வீடு முற்றுகையிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீட் தேர்வை எதிர்க்கின்ற விதத்திலே தமிழர்கள் ஒன்று திரள வேண்டும். அது மட்டுமல்லாமல் 7 தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். காவல்துறையினர் வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை ஜனநாயகபூர்வமாக அரசு கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும்.